இப்போ யூ பக்கத்துல ஈ வந்தா இங்க என்ன சவுண்ட் சொல்லணும்? ஷார்ட்டா நீ சொல்லிட்டு இருக்க. யூ இதெல்லாம் சொல்லாத. யூ லைட்டா டிராக் பண்ணி சொல்லணும். ஷார்ட் பண்ணாத. முன்னாடி படிச்சது ஷார்ட் சவுண்ட். அங்க நீங்க ஷார்ட்டா தான் சொல்லணும். அதனால ஷார்ட்டா சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே லாங் சவுண்ட். கொஞ்சம் லைட்டா இழுத்து தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ ஈ பக்கத்துல ஏ இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன சவுண்ட் சொல்வீங்க? ஈயா? ஈயா? ஈ. நீ ஈ சொன்னீனா லெட்டர் ஐக்கு ஈ தான் பார்த்தோம். கரெக்ட்டா? லெட்டர் ஐக்கு என்ன? ஈ இப்படி தான் சொல்லி கொடுத்தேன். இந்த சவுண்டோட அந்த சவுண்ட் கன்ஃபியூஸ் ஆக கூடாது. புரிஞ்சா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மாத்திட்டீனா வேர்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். ப்ரொனன்சியேஷன் கம்ப்ளீட்டா தப்பா வரும். அதுக்காக தான் ரிப்பீட்டடா சொல்றேன். ஓகேவா? இப்போ வேர்ட்ல இப்படி இருக்கு. இப்போ இந்த வேர்டை நீங்க சவுண்ட் யூஸ் பண்ணி படிக்கணும்னா இதை என்னன்னு படிப்பீங்க? பிளெண்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட என்ன பாப்பா சொன்னேன்? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பாப்பா கான்செப்ட் பார்த்தோம்? லெட் வேர்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னேனா? டைரக்டா சவுண்ட் அப்படியே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னேனா? அப்புறம் ஏன் டைரக்டா யூஸ் பண்றீங்க? இங்க ஓ இருக்கு. ஓக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தியா நீ? அப்படி இருந்தா நீ என்ன பண்ணணும்? இங்க ரெண்டு பவுல் ஒண்ணா தானே இருக்கு. அப்ப இப்படி யூஸ் பண்ணா என்ன வரும்? என்ன வருது? சோக். இப்படி படிச்சாதான் கரெக்ட்.